reductive ozonolysis of alkenes in the preparation of aldehydes and ketones. So இதில் வந்து டபுள் பாண்டை இதை லொக்கேட் பண்ணுறதுக்கு இந்த ரியாக்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ் வந்து 2 things you have to remember. It is used to locate the double bond present in the alkene and aldehyde வந்து ப்ராடக்டாக வரும். And depending upon whether it is a terminal alkene or a non-terminal alkene, sometimes you will get ketone also as a product. So let me explain one of the reactions. ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக வீடு கட்டுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் த ஈத்தீன் சிம்பிளஸ்ட் ஆல்கீனில் நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம். CH2 டபுள் பாண்ட் CH2. இதில் வந்து ஓசோன் வந்து இட் வில் பிரேக் த டபுள் பாண்ட். If it breaks the double bond, now this double bond will go. This double bond will go and you can see that it will form 3 O வந்து இந்த மாதிரி attach ஆகிடும். You will have the 3 O's getting attached here. Then in the next step வந்து you will have the hydrolysis taking place in the presence of zinc, in the presence of water. Hydrolysis பண்ணும்போது now the bond breaks and the bond breaks like this. And this bond breaks like this. So அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 2 molecules of CH2O கிடைக்கும். This CH2O is nothing but formaldehyde or methanol you will get. Okay, so this is an important reaction. Similarly, if you take this compound 2-butene, you have 2-butene like this. So in that வந்து when you add the ozone, again ozone will break the double bond break பண்ணும்போது remove the double bond, put a O here. இந்த மாதிரி வீடு கட்டுறதுன்னு சொல்லுவோம். இதை இந்த மாதிரி வீடு பிளான் பண்ணிடுவோம். and then bond வந்து இந்த மாதிரி break ஆகும். you will have this bond will get breaks here like this. so அப்போ you will get 2 molecules of CH3 CHO வந்துடும். CH3 CHO, 2 molecules of acetaldehyde you will get. Now if you have a ketone, if you have a இந்த H-க்கு பதிலா suppose இந்த H-க்கு பதிலா வந்து இங்கேயும் methyl group இருந்ததுன்னு வச்சுக்கோ. If you have a methyl group here, then the product will be a different compound. Say for example, இப்போ இதில் பார்த்தோன்னா suppose if I have a CH3 here and another CH3 here, அப்போ என்ன ஆகும் இந்த இடத்துல இந்த CO வந்து it will become a C double bond O வந்துடும். அப்போ வந்து we get a ketone CH3 C double bond O CH3. so you get 2 molecules of this ketone. so this will be the product that will be formed. so இந்த வீடு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல என்ன குரூப் இருக்குது அப்படின்றத பொறுத்து ஃபைனல் ப்ராடக்ட் வரும். இந்த கார்பனில் ஒரு ஹெச் இருந்ததுன்னு சொன்னால் ஆல்டிஹைடு வந்துடும். இந்த கார்பனில் ஹெச்ஏ இல்லை, வேறு ஏதோ ஃபங்க்ஷனல் குரூப் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீட்டோன் தான் நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ வாட் எவர் தி ஆல்கீன் தட் யூ டேக் அந்த டபுள் பாண்டில் இருக்கிற கார்பனில் வந்து ஹைட்ரஜன் இல்லைன்னா கீட்டோன் தான் ப்ராடக்டாக வரும். ஹைட்ரஜன் இருந்ததுன்னு சொன்னால் ஆல்டிஹைடு வந்து ப்ராடக்டாக வரும். ஸோ டிபெண்டிங் அப்பான் நம்ம இந்த ஆல்கீனுடைய பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். யூ மே ஆல்சோ கெட் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் தி ஆல்கீன். ஃபார் எக்ஸாம்பிள், if you take an alkene like this, நான் இப்போ வந்து CH3 CH double bond CH single bond CH2 CH double bond CH CH3. so now how can you name this compound? 1 2 3 4 5 6 7. so you have 2,5 heptadiene 2,5 heptadiene. இப்போ இதை வந்து when you do the reductive ozonolysis,
என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு, நான் வந்து இது ரியாக்ஷனாக எழுதலை, உனக்கு புரியணுன்றதுக்காக நான் இதுலேயே எழுதி காட்டுறேன். டபுள் பாண்டை உடைக்கும்னு சொன்னேன். ஒரு டபுள் பாண்டாக நம்ம உடச்சிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டபுள் பாண்ட் இது உடையும் போது என்ன ஆகும், இந்த இடத்துல இது உடஞ்சிட்டு இங்கே வந்து ஒரு வீடு இப்படி ஃபார்ம் ஆகும். யூ வில் ஹாவ் அ வீடு இப்படி ஃபார்ம் ஆகும். இங்கே யூ வில் ஹாவ் லைக் திஸ். ஸோ அப்போ இதில் உனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், இந்த பாண்டு உடையும்னு சொன்னேன். திஸ் பாண்ட் வில் பிரேக் அண்ட் திஸ் பாண்ட் வில் பிரேக். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல உனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், ஈத்தனால் கிடைக்கும். CH3CHO ஈத்தனால் கிடைக்கும். இந்த இடத்துல இந்த காம்பவுண்ட் அப்படியே உனக்கு வந்துடும். திஸ் காம்பவுண்ட். ஸோ தட் இஸ் என்ன காம்பவுண்ட் இது, ஆல்டிஹைட்லேருந்து நம்ம நம்பரிங் பண்ணணும். 1 2 3 4 5. ஸோ 5 பென்ட் 3-ஈனால், பென்ட் 3-ஈனால் கிடைக்கும். ஆனால் பென்ட் 3-ஈனால் ஃபார்ம் ஆகாது. ஏன்னா அது ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா, அந்த காம்பவுண்டு ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா ரெண்டாவது ஸ்டெப்பு இந்த இடத்துல வந்து ஓசோனாலிசிஸ் நடக்கும். இந்த டபுள் பாண்டில் ஓசோனாலிசிஸ் நடக்கும்போது யூ வில் ஹேவ் இங்கே ஓ, இங்கே ஓ, இங்கே ஓ, இங்கே ஓ, இங்கே ஓ, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். மறுபடியும் இது பிரேக் ஆகும், மறுபடியும் இது பிரேக் ஆகும். ஸோ அப்போ உனக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல, இந்த இடத்துல பார்த்தோன்னா யூ கேன் க்ளோஸ்லி வாட்ச், நல்ல கவனமாக பாருங்கள். யூ வில் ஹேவ் அ CHO here and CH2 CHO இந்த காம்பவுண்ட் ஒன்று கிடைக்கும். ப்ளஸ் இங்கே another molecule of ethanol you will get. So it's a very easy reaction. மெக்கானிசம் ரொம்ப பெருசாக ஞாபகம் வச்சுக்கணும்லாம் அவசியம் இல்லை. If you remember this, then you can easily predict the product. உனக்கு கொஷின் என்ன கேட்பாங்க, reductive ozonolysis of a compound A yields 2 molecules of ethanol and 1 molecules of இதோட பேர் ஞாபகம் இருக்கா, ரெண்டு ஆல்டிஹைடு குரூப் இருக்குதுல. ஸோ 2 ஆல்டிஹைடு குரூப் இருக்கிறதுனால we can say 3 இருந்ததுன்னு சொன்னால் தான் நம்ம வந்து ட்ரை கார்பால்டிஹைடுன்னு சொல்லுவோம். 2 இருந்ததுன்னு சொன்னால் டை ஆல்னே நம்ம சொல்லிடலாம். propane dial. So 2 molecules of ethanol and 1 molecule of 1,2-propane dial. Identify the compound A அப்படின்னு தான் உனக்கு ஜென்ரலாக கொஷின் வரும். ஸோ அப்போ நீ என்ன பண்ணணும், அந்த ஆல்டிஹைடை வந்து இப்போ நீ இந்த ஆல்டிஹைட்லேருந்து பேக் கால்குலேஷன் பண்ணுறதா இருந்தால் நீ எப்படி பண்ணணும், when you do the reverse work, how do you do the reverse work? You do the reverse work like this. ஸோ இப்போ இந்த அதாவது அந்த ஆர்டரை எழுதிக்கணும். அதாவது எந்த ஆர்டரில் அந்த இது லிங்க் ஆகிருக்குன்றதை நீ எழுதிக்கணும். ஆர்டரை மாற்றி எழுதின்ட்டேன்னா உனக்கு அந்த டபுள் பாண்ட் பொசிஷன் உனக்கு கரெக்டாக வராது. ஸோ யூ ஷுட் நோ இன் விச் ஆர்டர் த காம்பவுண்ட் இஸ் கெட்டிங் ஃபார்ம்டு. ஸோ ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி எழுதின்ட்டேன்னு சொன்னேன்னா நீ அந்த டபுள் பாண்ட் அப்படியே எழுதிடலாம். ஸோ இப்போ இதுலேருந்து பேக் ஒர்க் பண்ணுறது அந்த என்ன, இந்த ஆல்டிஹைடு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆல்டிஹைடுனா என்ன அர்த்தம், யூ ஹேவ் த CH3, இங்கே C இருக்கும் இல்லையா. இந்த இடத்துல இந்த மேலே இருக்கிற இந்த பாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா யூ வில் நோ. ஸோ CH3CHO ஆல்டிஹைடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும் ஓசோனாலிசிஸில். ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ ஆல்டிஹைடு கொடுத்தா நீ இந்த மாதிரி எழுதிக்கணும். யூ ஷுட் ரைட் லைக் திஸ். இங்கே கொடுத்துருக்குற மாதிரி CH, இங்கே O வரணும். இங்கே ஆல்டிஹைடு இப்படி வரும், மேலே O, இங்கே இன்னொரு இது, இங்கே ஒரு O இப்படி வரணும். இந்த இடத்துல தான் மிச்ச காம்பவுண்ட், அடுத்த காம்பவுண்டு வந்து அடுத்த பார்ட் ஆஃப் த காம்பவுண்டு வந்து அட்டாச் ஆகிருக்கும். டை ஆல் கொடுத்துருக்கிறதுனால இதுலேயும் வந்து உனக்கு யூ வில் ஹேவ், இங்கேயும் வந்து யூ வில் ஹேவ் CH, இங்கே O வந்துடுறது இல்லையா, இங்கே CH வந்துடுறது. அப்போ இங்கே CH2 வந்துடுறது, இங்கேயும் வந்து CHO வந்துடுறது இங்கே. ஸோ யூ கேன் கீப் பில்டிங் லைக் திஸ். ஸோ யூ கேன் see CHO, CH2, CHO இந்த மாதிரி அதை இமேஜின் பண்ணிக்கணும் அதை. ஸோ இப்படி பண்ணிட்டேன்னா இந்த காம்பவுண்ட் வரும். ஸோ this is the compound that you get. So like this. அதே மாதிரி இந்த காம்பவுண்ட் வந்து இந்த மாதிரி you will get this compound. So by identifying this you will be able to predict the product. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஈத்தனால் வருதுன்னு சொல்கிறதுனால யூ வில் ஹேவ் CH3 இங்கே வந்துடும். ஸோ the third compound will be like this. So if you can identify the
3 aldehydes இந்த வீடு கட்டின இன்டர்மீடியட்லேருந்து 3 ஆல்டிஹைடை உன்னால் அவங்க ப்ராடக்டில் கொடுத்துருக்கிற 3 ஆல்டிஹைடை வந்து உன்னால் லொக்கேட் பண்ண முடிஞ்சிடுதுன்னு சொன்னால் அந்த இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ரிமூவ் தி ஓசோன் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம அங்கே டபுள் பாண்டு போட்டுக்கணும். ஸோ இப்போ இங்கே என்ன வரும், CH3 இருக்குது இல்லையா, CH இருக்குது, இங்கே டபுள் பாண்டு வரணும். ஏன்னா டபுள் பாண்டில் தானே ஓசோன் உடையிறது. ஸோ இந்த இடத்துல இது உடையிறதுனால இங்கே வந்து இந்த 3 ஓக்கு பதிலாக யூ புட் டபுள் பாண்ட் ஹியர். அதே மாதிரி அந்த செயின் அப்படியே எழுதிக்கணும். இங்கே CH2 அண்ட் தென் இங்கே CH அப்படியே வந்துடும். இந்த 3 ஓவை எடுத்துகிட்டு அங்கே ஒரு டபுள் பாண்டு போட்டுக்கணும். அப்புறம் இங்கே CH எழுதிக்கணும், இங்கே CH3 எழுதிக்கணும். அவ்வளோதான். ஸோ ஆல்கீன் கொடுத்தா டபுள் பாண்டை உடச்சி ஓ போட்டு வீடு கட்டி இந்த மாதிரி ப்ராடக்ட் வரும். ப்ராடக்ட் கொடுத்துட்டு உனக்கு ஆல்கீன் கேட்டாலும் நீ வந்து இந்த மாதிரி அதை இமேஜினேட்டிவாக நீ அதை எழுதிட்டேன்னா உன்னால் அந்த ஆல்கீனை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதில். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ நவ் வில் டேக் திஸ் எக்ஸாம்பிள், A on ozonolysis gives butane 2-one plus propanol. ஸோ இப்போ இதை எப்படி போடுவோம் நம்ம, பியூட்டான் 2-one அப்படின்னா என்ன அர்த்தம், பியூட்டான் 2-one ஃபார்முலா எப்படி இருக்கும், CH3 C டபுள் பாண்ட் O CH3 அப்புறம் ப்ளஸ் ப்ரோப்பனால்னால் என்ன, CHO CH2 CH3, திஸ் இஸ் ப்ரோப்பனால். ஸோ இப்போ நம்ம இது எப்படி எழுதிக்கலாம், நம்மளுக்கு வந்து இந்த CH3-ஐ வந்து நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். we can write it like this, CH3. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இதை இந்த நம்மளுக்கு வந்து இந்த O இருக்கிறத கிட்டக்க வச்சுக்கணும். இந்த O இருக்கிற CO CH இந்த கார்பனைல் குரூப்பை, இந்த 2 காம்பவுண்டினுடைய கார்பனைல் குரூப்பை பக்கத்தில் வச்சுட்டோம்னா அந்த இடத்துல தான் அது உடையும். ஏன்னா கார்பனைல் குரூப் கிட்ட தான் வந்து டபுள் பாண்டு ஃபார்ம் ஆகி ஓசோன் வீடு கட்டி டபுள் பாண்ட் இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இஃப் யூ லுக் அட் திஸ் நவ் திஸ் காம்பவுண்ட் இப்போ உனக்கு எப்படி வரும், CH3 C CH3, now you have O and then C and then O and then O, இப்படி வரும் உனக்கு. இந்த இடத்துல வந்து ஆல்டிஹைடு வந்துடுது இல்லையா, இங்கே CHO வந்துடுது இங்கே ஆல்டிஹைடு. ஸோ யூ ஹேவ் தி ஆல்டிஹைடு குரூப் ஹியர், இங்கே ஆல்டிஹைடு வந்துடுது. இந்த இடத்துல வந்து CH2 CH3 வந்துடுறது, CH2 CH3 வந்துடுறது உனக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும், உனக்கு இந்த ஓசோனை நீ ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொன்னேன்னா this will be your compound. Now if you remove the ozone என்ன கிடைக்கும், CH3 C இங்கே CH3, இந்த இடத்துல டபுள் பாண்டு உனக்கு வரும். ஏன்னா டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துல தான் அது உடையிறது. CH so CH then CH2 CH3. ஓகே, ஸோ அப்போ உனக்கு என்ன காம்பவுண்ட் வரும், அது திஸ் வில் பி 1 2 3 4 2-methyl butene 2-methyl butene. இப்போ இதை வந்து ஓசோனாலிசிஸ் பண்ணி பார்த்தோன்னா உனக்கு தெரியும். நான் ஓசோனாலிசிஸ் பண்ண என்ன ஆகும், இந்த பாண்ட் உடையும். யூ கேன் ரிமூவ் திஸ் பாண்ட், யூ ஹேவ் திஸ் CH here and then you will have the O formed here. இங்கே இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். இன்டர்மீடியட் எழுதணும்னு அவசியம் இல்லை. இன்டர்மீடியட் எதுக்கு எழுதுறதுன்னா டபுள் பாண்டை லொக்கேட் பண்ணுறதுக்காக அதை எழுதுறது. ஸோ அதை எழுதாமலே உனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுறதுனா இட் இஸ் வெரி குட். ஸோ இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும், இது இப்படி உடையும், இது இப்படி உடையும். அப்போ என்ன ஆகும், இது 2 தனித்தனியாக வந்துடும். ஸோ யூ கெட் acetaldehyde or ethanol as a product here and you get a ketone as a product here. So if you can imagine the compound, then it will be easy for you to predict the product of the reaction. So that is the method of the preparation of aldehydes and ketones using reductive ozonolysis of alkenes. So இப்போ இதில் வந்து you can also employ alkene கூட நம்ம பண்ணலாம். Suppose if you take an alkyne
ஆல்கைனில் இருந்தால் கூட அதில் கூட வந்து உனக்கு ஓசோன் கேன் அட்டாக் திஸ். பட் இங்கே அட்டாக் பண்ணும்போது நான் சொன்னேன் டபுள் பாண்டு தான் அதை அட்டாக் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா. அப்போது வந்து இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருக்கும்போது அந்த ஒரு பாண்டு மட்டும்தான் உடையும். ஒரு பாண்டு மட்டும் உடஞ்சி என்ன ஆகும்னா நடுவில் இருக்கிற பாண்ட் அப்படியே இருக்கும். தட் இஸ் சிஹெச் டபுள் பாண்ட், இந்த சிஹெச் அப்படியே இருக்கும். இந்த இடத்துல நீ இந்த மாதிரி இப்படி இதை இமேஜின் பண்ணிக்கணும். இன்டர்மீடியேட் இப்படி இருக்கும் உனக்கு, இன்டர்மீடியேட் உனக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்டர்மீடியேட் இருக்கும்போது மறுபடியும் உனக்கு இதில் ப்ராடக்ட் பார் ரொம்ப இட் இஸ் வெரி ட்ரிக்கி. இப்போ இந்த பாண்டு இப்படி உடைக்கிற அப்படின்னு சொன்னேன்னா இந்த டபுள் பாண்டு வந்து உடையாது, இந்த ஓ மட்டும்தான் அப்படியே உனக்கு போகும். ஸோ யூ கேன் see here. ஸோ when you have alkyne, நடுவில் இருக்கிற இந்த டபுள் பாண்ட் வந்து you will retain the double bond like that, and அதில் வர ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ you can see that this bond will break. So you get a compound like this, CHO double bond CHO. இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் போட்டு பார்த்தோன்னா C double bond O, இங்கே H, இங்கே டபுள் பாண்ட் வருது. ஸோ கார்பனுக்கு பார்த்தோன்னா you don't get a proper compound here. ஸோ இது வந்து this will undergo all rearrangementலாம் உனக்கு வரும் இது. ஸோ ஆல்கைன்ஸில் வந்து இட் இஸ் நாட் யூஸ்டு டு லொக்கேட் த டபுள் பாண்ட்ஸ். அதில் இருக்கிற பை பாண்டை வந்து ஓசோனாலிசிஸில் கண்டுபிடிக்க முடியாது. ஒன்லி வெறும் அல்கீன்ஸில் இருக்கிற டபுள் பாண்ட் மட்டும்தான் இட் இஸ் ஈஸி டு லொக்கேட் யூஸிங் த ஓசோனாலிசிஸ். ஸோ இப்போ இதிலே மாதிரி சீன் பென்சீனில் கூட நான் இங்கே போட்டிருந்தேன். ஸோ லெட் மீ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் ஹவு த பென்சீன்லேயும் இதே மாதிரி தான் வரும். I will explain so that you will be easy to understand. Now you have the C, you have C, 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 C like this. So you have a double bond, alternative double bond like this. எல்லாத்துலேயும் உனக்கு H இருக்கும், எல்லாத்துலேயும் you will have the H. Okay, so now அதே லாஜிக்கை நம்ம if you try to apply that, டபுள் பாண்டு உடையிறது இல்லையா. now this double bond will break. இங்கே வந்து உனக்கு இப்படி வீடு கட்டுவோம் நம்ம. imagine the house. so you remove this double bond, you get like this. அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல ப்ராடக்ட் என்ன கிடைக்கும். ஸோ this bond will breakன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த பாண்டு பிரேக் ஆகும்போது you have this will disappear. so you get a O here. ஸோ ரெண்டு இங்கே வந்து உனக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு டை ஆல் கிடைக்கும். ரெண்டு ஆல்டிஹைடு குரூப் இந்த மாதிரி இங்கே வந்துடும். அடுத்தது இந்த டபுள் பாண்டு உடையும் போது என்ன ஆகும், இங்கே வந்து இப்படி ஒரு வீடு கட்டுவோம் நம்ம. இமேஜின் திஸ் ஹவுஸ். தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் யூ see this, now this double bond will disappear, and this O also will disappear, and this bond also will disappear. So you get another aldehyde like this. Okay, so remember these two are connected, and these two are connected. Again this double bond will break. இந்த double bond break ஆகும்போது you will have ozonolysis இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். O இப்படி ஃபார்ம் ஆகும். now you remove this double bond, and இந்த O உனக்கு போயிடும், இந்த பாண்டும் உனக்கு போயிடும். so you will have this O here. so you can see that you have three molecules of CHO. So you can see here, that CHO, so three molecules of this is called as glyoxal. ஸோ என்ட்ரன்ஸ்லலாம் வந்து இது ரொம்ப ஃபேவரட் கொஷின்ஸ். இது நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட் கொஷின். இது கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் கிடைக்கும். MCQவில் கூட ஒன்று கேட்பாங்க. A compound A on ozonolysis gives 3 molecules of glyoxal. Identify the compound. Compound A is A, B, C, Dன்னு 4 ஆப்ஷன் உனக்கு கொடுப்பாங்க. ஸோ all you need to do is to draw the compound. and இந்த மூணாக கொடுக்கும்போது உனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ இந்த பென்சீனில் வந்து இது பென்சீனா இல்லை இது ஸ்ட்ரெயிட் செயினில் வருதா இல்லை ரிங்கில் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் தட். ஸ்ட்ரெயிட் செயினில் கூட சம்டைம்ஸ் யூ வில் கெட் திஸ் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வரும். பட் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் த ரிங்டு காம்பவுண்ட்ஸ். க்ளோஸ் பண்ண காம்பவுண்ட்ஸில் அதை பார்த்துக்கணும்.
ஸோ தட் இஸ் இதே மாதிரி இந்த சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன்ஸில் கூட உனக்கு வரும் டொலுவீன், xylene, cumin, styrene, இந்த மாதிரி ஆல் சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன், டை சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன், மோனோ சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன் எல்லாத்துலேயுமே வந்து யூ கேன் கெட் திஸ் டபுள் பாண்ட் உடையும் போது கரஸ்பாண்டிங்கான உனக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ எந்த காம்பவுண்டு கொடுத்தாலும் ஆல் யூ நீட் டு டூ இஸ் அந்த காம்பவுண்டை வரைஞ்சிட்டு இந்த ஆல்கீன்லேருந்து ஆல்டிஹைடு கீட்டோனை ப்ரெடிக்ட் பண்ணுறது ஈஸி யூஸிங் த ஓசனாலிசிஸ். பட் ரிவர்ஸில் பண்ணும்போது சில காம்பவுண்ட்ஸில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். எஸ்பெஷலி ரிங்கடு காம்பவுண்ட்ஸில் பண்ணும்போது யூ ஹேவ் டு டூ இட் வெரி கேர்ஃபுல்லி. அதர்வைஸ் ப்ராடக்ட் தப்பாக வந்துடும் உனக்கு அந்த இடத்துல. ஓகே, ஸோ